So dear students, triple column cash book பார்க்க போறோம். Date, particulars, discount allowed, cash, bank column. 3 columns you have debit side, and as far as credit side is concerned, date, particulars, discount received, cash and bank. 3 columns in the credit side. So triple column cash bookக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கான்ட்ரா என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ட்ரிஸ். ஸோ கான்ட்ரா என்ட்ரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா in both sides we have cash and bank columns. சரியா, ரெண்டு சைடுமே, அதாவது டெபிட் சைடும் கேஷ் பேங்க் காலம் இருக்கும், கிரெடிட் சைடும் பேங்க் கேஷ் காலம் இருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே நீங்கள் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மாற்றி மாற்றி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம், டைரெக்டாக கேஷ் புக்லேயே என்ன செஞ்சுக்கலாம், டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நோ நீட் டு போஸ்ட் இன் லெட்ஜர். அதுதான் கான்ட்ரா என்ட்ரியுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ கான்ட்ரா என்ட்ரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். எந்த மாதிரியான என்ட்ரிஸ்க்கு கான்ட்ரா என்ட்ரி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேஷ் டெபாசிட்டட் இன் பேங்க். கேஷை நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கேஷுக்கும் பேங்க்குக்கும் என்ன வரும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அப்படின்னு வரும். அல்லது நம்மளுடைய செக்கை டெபாசிட் பண்ணாலும் சரி, நமக்கு வந்த செக்கை கலெக்ஷனுக்கு போட்டாலும் சரி, ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே கான்ட்ரா என்ட்ரியில் வரும். அப்புறம் அதை மாதிரி நம்ம எப்படி கேஷ் டெபாசிட் பண்ணுறோமோ பேங்க்கில், கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் இல்லை, கேஷ் வித்ட்ரான் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்கு நம்ம பணம் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி நமக்கு இங்கே கான்ட்ரா என்ட்ரி வரும். அதாவது இந்த என்ட்ரி அப்படியே மாற்றி வரும். சரியா, ஸோ கேஷ் டெபாசிட்டட் இன் பேங்க், அதுக்கப்புறம் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அல்லது கேஷ் வித்ட்ரான் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனும் கான்ட்ரா என்ட்ரிக்கு கீழே வரும். கான்ட்ரா என்ட்ரினால என்ன சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் இங்கே டூ பேங்க், அதாவது கேஷ் நம்ம டெபாசிட் பண்ணும் பொழுது இங்கே டூ கேஷ் அப்படின்னு எழுதி பேங்க் காலத்தில் அமௌண்ட்டை போடணும். லெட்ஜர் ஃபோலியோவில் சி போடணும். அதாவது கான்ட்ரா என்ட்ரி அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு சி அப்படின்னு போடுவோம். சைமல்டேனியஸாக இதுக்கான கிரெடிட் ஆஸ்பெக்டும் நம்ம பை பேங்க் அப்படின்னு எழுதி கேஷ் காலத்தில் அமௌண்ட் போட்டு சி அப்படின்னு போடுவோம். அதை நம்ம சம் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம் பார்க்கலாம். ட்ரிபிள் காலம் கேஷ் புக். ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரிப்பேர் 3 காலம் கேஷ் புக் ஆஃப் ராம்குமார் 2017 டேட்டு செப்டம்பர் 1. கேஷ் பேலன்ஸ் 225,000. நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம், கேஷ் அக்கௌண்ட் வில் ஆல்வேஸ் ஷோ தி டெபிட் பேலன்ஸ். நேற்று கிளாஸ்லேயே நான் சொன்னேன், கேஷ் அக்கௌண்ட் வில் ஆல்வேஸ் ஷோ தி டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இது வந்து பேலன்ஸ் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு எழுதி டெபிட் சைடு, அதாவது ரிசிப்ட் சைடு ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் காமிச்சுக்கணும். அடுத்தது பேங்க்குடைய பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்னு கொடுத்துருந்தா அதை என்ன செய்வோம், கிரெடிட் சைடு நம்ம கொண்டு போவோம். அடுத்தது பாருங்கள், பெய்டு இன்டு பேங்க். இந்த ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் நான் இங்கே ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ரெட்டில் மார்க் பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாமே கான்ட்ரா என்ட்ரி. சரியா, ஸோ பெய்டு இன்டு பேங்க், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேங்க்கில் கேஷ் பே பண்ணுறது, பேங்க்ல இருந்து கேஷை வித்ட்ரா பண்ணுறது, இது எல்லாமே கான்ட்ரா என்ட்ரிஸ். சரியா, இது தவிர வேற எதுவும் கான்ட்ரா என்ட்ரியில் வராது. சரியாம்மா, பேங்க்ல கேஷ் பே பண்ணுறது, அதை மாதிரி கேஷை பேங்க்ல இருந்து எடுக்கிறது ஒன்லி ஃபார் ஆஃபீஸ் யூஸ், பர்சனல் யூஸ் கிடையாது, ஆஃபீஸ் யூஸ். ஸோ இது ரெண்டும் தான் கான்ட்ரா என்ட்ரியில் வரும். ஸோ திஸ் இஸ் அ டிரான்சாக்ஷன் ஃபார் கான்ட்ரா என்ட்ரி. ரைட்டா. ஸோ அடுத்தது ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ஷியாமலா அண்ட் கோ. ஷியாமலா அண்ட் கோ கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணுறீங்க. டிஸ்கவுண்ட் அலோடு டு தெம், அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டை அலோவ் பண்ணுறீங்க. ஸோ டபுள் காலம் கேஷ் புக்கில் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் இதுக்கு கொடுப்பீங்களோ அதே மாதிரி கேஷ் ரிசிப்டில் இந்த ஷியாமலா அண்ட் கோ என்ட்ரு பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் அலோடு டு தெம், அவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கவுண்ட் காலத்தில் 120 rupees நீங்கள் போட்டுறணும். சரியா, ஸோ சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ், இதுவுமே டூ சேல்ஸ் அப்படின்னு ரிசிப்ட் சைடில் 7,600 வந்துடும். கேஷ் பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ 11,750 பை பர்ச்சேசஸ் அப்படின்னு 11,750 வந்துடும். ஸோ யாரோ ஆடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, மியூட் பண்ணுங்க, மியூட் த ஆடியோ. September 12th
gave Padma a check for rupees 21,375 and was allowed a discount of rupees 125. ஸோ நம்ம பத்மா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு செக் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடணும். ஸோ பர்ச்சேஸ் எ பிரிண்டர் பை செக். ஸோ பிரிண்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பேங்க் காலத்துக்கு இந்த என்ட்ரி போகும். அடுத்தது ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ராஜசேகர், அப்புறம் டிஸ்கவுண்ட் அலௌடு டு ஹிம். சரியா, என்ட்ரிஸ் பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஓப்பனிங் என்ட்ரி பாருங்க. செப்டம்பர் 1 கேஷ் பேலன்ஸ் 25,000, டேட்டு, ரிசிப்ட்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட்டு, கேஷ், பேங்க் 3 காலம் பார்த்தாச்சு. கிரெடிட் சைடு டேட்டு, பேமெண்ட்ஸு, லெட்ஜர் ஃபோலியோ, டிஸ்கவுண்ட், கேஷ், பேங்க். சரியா, ஸோ இப்போ ஓப்பனிங் பேலன்ஸு 2 பேலன்ஸ் ப்ராடவுன் அப்படின்னு கேஷ் காலத்தில் எழுதுங்க. பேங்க் காலத்தை அனாவசியமாக டச் பண்ணாதீங்க. சரியா, பேங்க் காலத்தை எப்போ நீங்கள் பேங்க் காலம் நீங்கள் டச் பண்ணணும் அப்படின்னா பேங்க் டிரான்சாக்ஷன் இருந்தால் மட்டும்தான் பேங்க் காலம்னு நீங்கள் டச் பண்ணணும். அல்லது அனாவசியமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை கொண்டு போய் பேங்க்கில் எழுதிடக்கூடாது. இதுதான் நீங்கள் அடிக்கடி ட்ரிபிள் காலமில் செய்யக்கூடிய தவறு. சரியா, ஸோ நம்ம எல்லாத்துக்கும் அந்த பேங்க் காலமை டச் பண்ணக்கூடாது. கேஷ் டிரான்சாக்ஷன் இருந்தால் கேஷில் தான் என்ட்ரி போடணும். இந்த மாதிரி பர்ச்சேஸ் வந்து செக் மூலமாக பண்ணியிருந்தாலோ அல்லது பேமெண்ட் வந்து செக் மூலமாக கொடுத்துருந்தாலோ மட்டும்தான் பேங்க் காலத்தில் என்ட்ரி வரும், அல்லது பேங்க் காலத்தில் என்ட்ரி வராது. சரியா, ஸோ 2 பேலன்ஸ் ப்ராடவுன், கேஷில் 25,000. அதை மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க 13,070. ஸோ இது செப்டம்பர் 1 பை பேலன்ஸ் ப்ராடவுன், கிரெடிட்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம கிரெடிட் சைடு பேலன்ஸ் போடுறோம். சரியா, எங்கே போடுறோம், பேங்க் காலத்தில் போடுறோம். சரியா, அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க, பெய்டு இன்டு பேங்க். இது நம்ம முதலே ரெட்ல மார்க் பண்ணியாச்சு. 15,000 செப்டம்பர் 3. ஸோ பெய்டு இன்டு பேங்க் அப்படிங்கிறதுக்கு என்ன என்ட்ரி வரும்னு நமக்கு தெரியும் இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். அப்போ டு கேஷ் அப்படின்னு நீங்கள் எழுதி பேங்க் காலத்தில் 15,000 போடணும். லெட்ஜர் ஃபோலியோவில் சீனு மார்க் பண்ணிடணும். திருப்பி சொல்கிறேம்மா, கவனிச்சுக்கோங்க. பெய்டு இன்டு பேங்க் அப்படிங்கிறது என்ட்ரி அப்படின்னா டு கேஷ், அதாவது நீங்கள் இப்போ பேங்க் காலத்தில் என்ட்ரி பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே டு கேஷ் அப்படின்னு போடணும். சரியா, டு கேஷ் அப்படின்னு போட்டு பேங்க் காலத்தில் அந்த அமௌண்ட்டை போடணும். ஸோ நீங்கள் இங்கே என்ன எழுதுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான காலமில் நீங்கள் அமௌண்ட் போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கேஷ்னு எழுதுறீங்களா, அப்போ பேங்க் காலமில் அமௌண்ட் போடுங்க. சரியா, ஸோ கான்ட்ரா என்ட்ரி சி ஒரு ஆஸ்பெக்டும் முடிஞ்சிருச்சு. சைமல்டேனியஸாக இதுக்கான இன்னொரு ஆஸ்பெக்டையும் இங்கேயே ரெக்கார்ட் பண்ணுறோம். பை பேங்க், பை பேங்க் இங்கே 2 கேஷ் போட்டோம் இல்லையா, அப்போ இதுக்கான கிரெடிட் ஆஸ்பெக்டும் இங்கேயே ரெக்கார்ட் பண்ணுறோம். செப்டம்பர் 3 பை பேங்க்கு கேஷ் காலமில் என்ன செய்கிறோம், அமௌண்ட் போடுறோம். இதுதான் கான்ட்ரா என்ட்ரி. இதுவும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு க்ரீன் கலர் இங்கில் இங்கே கொடுத்துருப்பேன். சி லெட்ஜர் ஃபோலியோ. சரியா, ஸோ லெட்ஜர் ஃபோலியோவில் சி. ஸோ இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நம்ம 2 ஆஸ்பெக்டையும் இங்கேயே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதாவது டெபிட் ஆஸ்பெக்டும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, கிரெடிட் ஆஸ்பெக்டும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. யூ நோ நீட் டு கிவ் த போஸ்டிங்ஸ் இன் லெட்ஜர். அதுதான் இந்த ட்ரிபிள் காலம் கேஷ் புக்குடைய அட்வான்டேஜ். சரியா, ஸோ செப்டம்பர் 3 பார்த்துக்கோங்க. என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம, திருப்பி சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க. பெய்டு இன்டு பேங்க். ஸோ நம்ம கேஷை பேங்க்கில் பே பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டு கேஷ் அப்படின்னு எழுதி பேங்க் காலமில் என்ன செய்கிறோம், 15,000 போடுறோம். கான்ட்ரா என்ட்ரி டெபிட் சைடு. கிரெடிட் சைடு பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எழுதி கேஷ் காலமில் என்ன செய்யணும், அமௌண்ட் போடணும். இதே என்ட்ரியை கேஷ் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் வரும். நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ணோம், எதுக்கு வித்ட்ரா பண்ணுறோம், ஆஃபீஸ் யூஸ்க்கு வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதே என்ட்ரி அப்படியே ரிவர்ஸில் வரும். டு பேங்க் அப்படின்னு போட்டு இங்கே கேஷ் காலமில் அமௌண்ட் வரும். அதை மாதிரி பை கேஷ் அப்படின்னு போட்டு பேங்க் காலமில் அமௌண்ட் வரும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. சரியா, அனாவசியமாக குழப்ப வேண்டாம். அடுத்தது பாருங்கள், ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ஷியாம்லா அண்ட் கோ 9,300, டிஸ்கவுண்ட் அலோடு டு தெம் 120. ஸோ ஷியாம்லா அண்ட் கோ 9,300, 380 கேஷ் காலமில் போடணும். 120 டிஸ்கவுண்ட் காலமில் போடணும். பேங்க் அக்கௌண்ட்டை தேவையில்லாமல் டச் பண்ணவே வேண்டாம். சரியா, ஸோ இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்க, குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் 7,600. ஸோ 2 சேல்ஸ் 7,600.
அடுத்தது cash purchases 11,750. So buy purchases 11,750. அடுத்தது gave Padma a check for rupees 21,375 and was allowed a discount of rupees 125. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பத்மா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு செக் கொடுத்துருக்கோம். அப்போ அது வந்து பேமெண்ட்ல வரும் இல்லையா. ஸோ பை பத்மா செக் கொடுத்துருக்கிறதுனால அந்த அமௌண்ட்டு பேங்க் காலத்தில் வரும். திருப்பி சொல்கிறோமா, இது வந்து செக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த அமௌண்ட்டை நீங்கள் எதில் எழுதுறீங்க, பேங்க்ல எழுதுறீங்க. சரியா. ஏன்னா யூ ஹாவ் அ செப்பரேட் பேங்க் காலம் இன் ட்ரிபிள் காலம் கேஷ் புக். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை கேஷில் போடுங்க. அன்லெஸ் யூ ஹாவ் செக் டிரான்சாக்ஷன் யூ நீட் நாட் டச் தி பேங்க் காலம் அப்படின்னு நான் ஏற்கனவே முதல்ல சொல்லியிருந்தேன். அதே போல தான் நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் இருந்தால் கேஷில் ரெக்கார்ட் பண்ணணும். தேவையில்லாமல் பேங்க் காலத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். ஆனால் இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் வந்து செக்கு மூலமாக நடந்திருக்கு. ஸோ யூ ஹாவ் டு புட் தி அமௌண்ட் இன் தி பேங்க் காலம். புரியுதா. நம்ம ஏன் இதை பேங்க் காலமில் கொண்டு போட்டிருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 21,375 யூ ஹாவ் டு ரெக்கார்ட் இன் த பேங்க் காலம். 125 நீங்கள் அலோவ் பண்ணக்கூடிய டிஸ்கவுண்ட், சாரி நீங்கள் ரிசீவ் பண்ண அந்த டிஸ்கவுண்ட்டு. சரியா. பர்ச்சேஸ் எ பிரிண்டர் பை செக், நம்ம இதே மாதிரி தான். ஸோ இதுவும் செக்குக்கான டிரான்சாக்ஷன் தான். நம்ம ஒரு பிரிண்டர் வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், செக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பை பிரிண்டர்னு எழுதி என்ன பண்ணிட்டோம், பேங்க் காலத்தில் இந்த அமௌண்ட்டை போடணும். ஏன்னா செக்கு டிரான்சாக்ஷன், செக் டிரான்சாக்ஷன் எல்லாமே பேங்க் காலத்தில் வந்துடணும். சரியா. ஸோ அடுத்தது பாருங்கள், ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ராஜசேகர் 14,320, டிஸ்கவுண்ட் அலௌடு டு ஹிம் rupees 180. ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ராஜசேகர் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கேஷ் காலமில் அமௌண்ட் போட்டுட்டு டிஸ்கவுண்ட்டில் அமௌண்ட் போட்டுடலாம். ஸோ வேறு எதுவும் டிரான்சாக்ஷன் இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். கேஷ் பேலன்ஸ் போட்டாச்சு, பேங்க் பேலன்ஸ் கிரெடிட் சைடு போட்டாச்சு, பெய்டிங் டு பேங்க்கு கான்ட்ரா என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணியாச்சு, ரிசீவ்டு கேஷும் போட்டாச்சு, அதுக்கான டிஸ்கவுண்ட் போட்டாச்சு, சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் போட்டாச்சு, கேஷ் பர்ச்சேசஸ் போட்டாச்சு, பத்மாவுடைய பேமெண்ட், தென் பிரிண்டர் வாங்கினது போட்டாச்சு, ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ராஜசேகர் அண்ட் டிஸ்கவுண்ட் அலௌடு போட்டாச்சு. ரைட்டா. ஸோ யூ ஹாவ் டு பேலன்ஸ் தி அக்கௌண்ட். எதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், டிஸ்கவுண்ட் காலமை நீங்கள் வெறுமனே டோட்டல் பண்ணால் போதுமானது. டிஸ்கவுண்ட் காலத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை, பேலன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு முதல் பிரச்சனை முடிஞ்சுது. சரியா, ஒரு காலம் முடிஞ்சுது. அடுத்ததுக்கு வாங்க, கேஷ் அக்கௌண்ட்டை யூ ஹாவ் டு பேலன்ஸ். கேஷ் அக்கௌண்ட்டை மட்டும் தனியாக பேலன்ஸ் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் தனியாக பேலன்ஸ் பண்ணுங்கள். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சரியா. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் வேற ஒரு சைடு பேலன்ஸ் வரும், பேங்க் அக்கௌண்ட்டில் இன்னொரு சைடு பேலன்ஸ் வரும். சரியா. ஸோ ரெண்டையும் தனித்தனியாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து எங்கே வருது, கிரெடிட் சைடு வருது. ஸோ கிரெடிட் சைடு குறைவாக இருக்குது. டெபிட் சைடு உள்ள டோட்டலாக ரெண்டு சைடும் இங்கே போட்டிருக்காங்க. 56,300 56,300 டெபிட் சைடில் உள்ள டோட்டல். இதில் இருந்து ஒன்றொன்னா மைனஸ் பண்ணிட்டே வாங்க. -15,000 -11,750 அப்படின்னு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸு கிரெடிட் சைடில் வருது 29,550. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 29,550. ஒரு காலமை முடிச்சுட்டு அடுத்த காலமுக்கு போங்க. சரியா. அவசரப்பட்டு 3 காலத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு முழிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டாம். சரியாமா. ஸோ ஒரு காலம் முடிங்க, அதுக்கப்புறம் அடுத்த காலம் போங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை இங்கே பேலன்ஸ் பண்ணிட்டு கையோடு அதை என்ன பண்ணிடணும், ப்ராடவுன் பண்ணிடுங்க. எப்படி நம்ம கான்ட்ரா என்ட்ரிக்கு போடுறோமோ அதே போல தான். ஒரு கான்ட்ரா என்ட்ரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதே கையோட என்ன பண்ணிடணும், அதோடைய கிரெடிட் ஆஸ்பெக்டையும் ரெக்கார்ட் பண்ணி அமௌண்ட் போட்ட பிறகு தான் அடுத்த டிரான்சாக்ஷன் போகணும். அதை மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போதும் அப்படி தான். கேஷ் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு ரெண்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் போட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதே போல் கையோடு அதை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணிட்டு தான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகணும். இல்லாட்டி தவறுகள் கட்டாயமாக வரும். சரியா. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 29,550. இதை அப்படியே ப்ராட் டவுன் பண்ணுங்கள் டெபிட் சைடு. October 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 29,550. இப்போ டிஸ்கவுண்ட்டு முடிஞ்சுது, கேஷும் முடிஞ்சுது. இன்னும் பேங்க் மட்டும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த சைடு இருந்து டோட்டல் வந்து அதிகம் வருது
அப்படிங்கிறத பாருங்க. கிரெடிட் சைடு டோட்டல் அதிகம் வருது. ஸோ கிரெடிட் சைடு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அமௌண்ட்டை ரெண்டு சைடும் போட்டிருக்கோம். கிரெடிட் சைடு வந்த அமௌண்ட்டை ரெண்டு சைடும் போட்டிருக்கோம். ஸோ யூ கெட் பேலன்ஸ் brought down in டெபிட் சைடு. ஸோ டூ பேலன்ஸ் brought down 27,045. இந்த 27,045 அப்படியே brought down பண்ணுறீங்க கிரெடிட் சைடுக்கு. ஸோ October 1st பை பேலன்ஸ் brought down 27,045. சரியா? ஸோ இதுதான் ட்ரிபிள் காலம் கேஷ் புக் உடைய மாடல். ஸோ பொறுமையாக செய்யுங்க. கான்ட்ரா என்ட்ரி கட்டாயமாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் கவனமாக வச்சுக்கோங்க. கான்ட்ரா என்ட்ரி வந்து ரெண்டு டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் வரும். ஒன்று கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க், இன்னொன்று கேஷ் வித்ட்ரா ஃபார் ஆஃபீஸ் யூஸ். சரியா? இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனுக்கு தான் கான்ட்ரா என்ட்ரி போட போகிறோம். இன்னொன்று கான்ட்ரா என்ட்ரி போட்டிங்க, ஒரு ஆஸ்பெக்ட் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதே கையோட அடுத்த ஆஸ்பெக்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் அடுத்த டிரான்சாக்ஷன் போகணும். இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் கவனமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கு பண்ணிடலாம். அது மாதிரி பேலன்சிங், வைல் பேலன்சிங் கேஷ் முடிச்சுட்டு தான் பேங்க்கு போகணும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கவனமாக வச்சுக்கோங்க. ட்ரிபிள் காலம் கேஷ் புக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேம்மா. தேங்க்யூ.